திமுக ஆட்சி செய்யறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். சட்டம் ஒழுங்கு சுத்தமா மேல காத்துல பறந்துகிட்டு இருக்கு. நீங்க டிவியில வேணா நீங்க விளம்பரம் கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்த பார்க்கலாம். பத்திரம் பதிவு பண்ணவே முடியல. ரெண்டு விதமா சொல்றாங்க. பத்திரம் பதிவு பண்ண ஒண்ணு பணம் கொடு, இவ்வளவு கமிஷன் கொடு. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இதெல்லாம் உருவானது. திமுக கிடையாது. அவங்க அந்த பக்கமே போல. அதே போல பாத்தீங்கன்னா குடும்ப வாரிசுகளுக்கு தான் அந்த காலத்துல கிராம அதிகாரியா இருந்தாங்க. அதை மாத்தினதும் தலைவர் தான். என்ன பண்றாரு? அது என்ன வழி, வம்சாவளி அப்படிதான் வரணுமா? வேண்டாம், அதுவும் அரசாங்க பதவியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பரீட்சை வச்சு எந்த ஜாதிக்காரங்களும் வரலாம், எந்த ஊர்காரங்களும் வரலாம். அது மாதிரி ஒரு முறையை வகைப்படுத்தி செஞ்சவரும் புரட்சி தலைவர் தான். நம்ம ரெண்டு தலைவர்களுக்குமே பாத்தீங்கன்னா மக்கள் பக்கமா தான் போவாங்க. முதலாளிய பக்கம் தலை வச்சு படுக்கிற பழக்கமே நமக்கு இல்லை. அதனால மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால தான் கொடுக்க முடியும். திமுக ஆட்சி செய்யறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். சட்டம் ஒழுங்கு சுத்தமா மேல காத்துல பறந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் மோசம்தான். எதையுமே அவங்க சரிவர கவனிக்கல. அதுக்கு முக்கிய காரணம் அரசாங்கத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒண்ணுமே தெரியாம இந்த காலத்துல அரசாங்கத்தை எல்லாம் நடத்த முடியாது. நீங்க டிவியில வேணா நீங்க விளம்பரம் கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்த பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப இனிமே தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.